மூக்கிலிருந்து வடிவதற்கு அலர்ஜி காரணமா இருக்கும். உதாரணமா சொல்லப்போனா தும்மல், மூக்கடைப்பு, மூக்கிலிருந்து நீர் வடிதல், உடல்ல அங்கங்க சொறி, ஆஸ்மா, எக்ஸிமா போன்ற அலர்ஜி இது மாதிரி ஏதாவது நோய்கள் இருந்துச்சுன்னா இது பெரும்பாலும் பரம்பரையா பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருந்துச்சுன்னா 70% உங்க குழந்தைக்கும் வர வாய்ப்பு உண்டு. உங்க குழந்தையின் மூக்கிலிருந்து வடியும் நோய்க்கு அலர்ஜி காரணமா இருந்துச்சுன்னா அதற்கு என்ன காரணம்ன்றத அறிந்து அதை நம்ம தவிர்த்து விடலாம். வீட்டை கூட்டும் போதோ இல்ல தூசி தட்டும் போதோ குழந்தைய அந்த இடத்துல இல்லாத அளவு நம்ம பார்த்துக்கணும். சிலருக்கு படுக்கை தலையணை இதுல இருக்கும் சின்ன சின்ன மிக நுண்ணிய தூசி பூச்சியும் அலர்ஜிக்கு காரணமா இருக்கும். அதனால அவங்களோட தலகாணி, பெட்ஷீட் இது அடிக்கடி மாத்திடணும். இல்லைன்னா நல்ல சுடுதண்ணில துவைச்சி அதை வெயில்ல நல்லா காய வச்சீங்கன்னா அந்த கிருமியை அது அழிச்சிரும். முட்டை, இறால், நண்டு, மீன், தக்காளி, கத்திரிக்காய், அன்னாசி இது அலர்ஜிக்கான ஒரு உணவு பொருள்.